كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கியிருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று எங்களுக்கு எதை போதித்தார்களோ அந்த ஒரு மார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நாணயத்தோடு நடந்து வாருங்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவ்வாவை மக்காவிலே ஆரம்பிக்கிற பொழுது அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளில் தான் இஸ்லாமிய மார்க்கமே இன்று வரைக்கும் காலூன்றுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வேதத்தையும் அற்புதத்தையும் கொடுத்தான். வேதத்தை வேறையாகவும் அற்புதத்தை வேறையாகவும் கொடுத்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தையே அற்புதமாக்கி கொடுத்தான். காரணம் என்னவென்றால், அவ்வக்காலத்திலே வந்த நபிமார்கள் அந்த காலத்தோடு அவருடைய மார்க்கம் முடிந்திடும், அவர் நபி என்பதற்கான அத்தாட்சியும் முடிந்திடும். புதிய நபி வருகின்ற பொழுது புதிய வேதமும் புதிய அத்தாட்சியும் வரும். நபிகளாரை பொறுத்தமட்டில் இறுதி நாள் வரைக்கும் இவர்தான் வரக்கூடியவருக்கு தூதர் என்ற காரணத்தினால அத்தாட்சியும் வாழணும். நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான அத்தாட்சியும் இருந்து கொண்டே இருக்கணும். அதனால் இந்த வேத கட்டளையே அல்லாஹு தஆலா பையினாவாகவும் பயானாகவும் அத்தாட்சியாகவும் கட்டளையாகவும் வாழ்க்கை வழிமுறையாகவும் கொடுத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான அம்சங்களையும் இந்த வேதத்தில் இருந்து நீங்கள் பெற வேண்டும் என்பது இந்த வேதத்துடைய குறிக்கோள். மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை. இந்த வேதத்தில் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் இருக்கிறது. எதையும் நாங்கள் விட்டுவிடவில்லை என்றால், இதில் இல்லாமல் இன்னொரு இடத்துல தான் இதுக்கு என்னுடைய தேவைக்கு பூர்த்தி இருக்கிறது என்று ஒருத்தர் சொல்லக்கூடாது. இந்த வேதத்தை ஒழுங்காக ஒருத்தர் வாசிக்கிற பொழுது இதை கூறுகின்றவர் ஒரு நபியாகத்தான் இருக்க முடியும், தூதராகத்தான் இருக்க முடியும். இது ஒரு ரப்பிடத்திலிருந்து தான் வந்திருக்க முடியும் என்பதனை கடைசி நாள் வரைக்கும் அத்தாட்சியும் இந்த வழிமுறையுமாக இந்த வேதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே இன்றைய ஜும்மாவிலே எமது வாழ்க்கையிலே இடம்பெறக்கூடிய எமக்கு தேவையான ஒரு சில வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்கு இந்த அல் குர்ஆன் அடிப்படையிலே நபிமார்களை எடுத்து காட்டி அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த நபி எப்படி தீர்வு கண்டாரு என்பதனையும் அல் குர்ஆன் கூறுகின்ற ஒரு சிறு தொகுப்பை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தாலும் குறிப்பான 6 பிரச்சனைகளும் அந்த 6 பிரச்சனைகளையும் அணுகின 6 நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்த தீர்வு என்ன என்பதனையும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு தொகுப்பு தான் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு. அந்த அடிப்படையிலே முதலாவது ஒரு பிரச்சனையை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி சிறந்த ஆசிரியரை காட்டுகிறது. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌனிடத்தில் போய் தௌவா செய் என்று கட்டளையிடுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் தைரியசாலி, அதில் வரக்கூடிய பிரச்சனையை அவர் சமாளிப்பார். அதுக்காக அல்லாஹ்விடத்தில் ஆரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் துவா கேட்டு தௌவாவுக்குரிய வேலையை அவர் சரியாக செய்வார். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்றால், ஃபிரௌன் சதிகாரன், அவனுடைய சதியில் இருந்து நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதுதான். பக்கத்து வீட்டான் சதி செய்வானோ, நண்பன் சதி செய்வானோ, பொருளாதாரத்தில் பார்ட்னன் சதி செய்து விடுவானோ, பொறாமைக்காரர்கள் சூழ்ச்சி செய்வார்களோ, அதே மாதிரி என்னோட இருக்கிறவன், என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பன், என்னுடைய வகுப்பு மாணவன், என்னுடைய தொழில் அங்கத்தவர்கள்
எனக்கு அநியாயம், சதி, மோசடி, என்னை குழியில போட்டு நசுக்குவது, என்னை கீழே போட நினைப்பது, பின்னால் இருந்து சதி செய்வது, இந்த விஷயங்களில் நாங்கள் அனைவர்களும் பயப்படுகிறோம். இதை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழவும் முடியாது. உளவியல் பிரச்சனை. இந்த பிரச்சனை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறது. ஃபிரௌனை பற்றி ஃபிரௌன் வீட்டில் வளர்ந்ததனால் அவருக்கு தெரியும். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தவ்வாவுக்கான எல்லா விஷயத்தையும் தயார் செய்கிறாரு. அல்லாஹ்விடத்தில் துவாவும் கேட்குறாரு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. தவ்வாவுக்கு போகிற நேரத்தில் நான் பேசுகிறது அழகாக இருக்கணுமே, அதுக்குரிய யுத்தியையும் ஞானத்தையும் தரணுமே, என் இருதயத்தை விரிவாக்கிவிடு. அதே மாதிரி வயஸ்ஸிர் லி அம்ரி, போகிற பாதையில் எனக்கு லேசை ஏற்படுத்திடு. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, நாவில் திக்கி திக்கி பேசுகின்றது அந்த நோய் என்னிடத்திலிருந்து நீங்கணும். இந்த துவாவை பொறுத்த மட்டும் அல் குர்ஆனில் முஃபஸ்ஸிரீன்கள் 2 கருத்து இருக்கிறது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, இந்த பகுதி சரி, என்னுடைய இருதயத்தை விரிவாக்கிடு, என் பாதையை லேசாக்கிடு. 3வது ஒரு துவா இருக்கிறது, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை, அதாவது பேச்சு கொன்னலை நீக்கிடு. இதில் முஃபஸ்ஸிரீன்கள் 2 கருத்து சொல்லுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த துவாவை கேட்காமல் இருப்பது நல்லம். ஏனென்றால் நல்லா பேசக்கூடியவருக்கு இந்த துவா தேவையில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நோய் இருந்தது, அதனால் அவர் கேட்டார். நன்கு பேசக்கூடியவர் அவர் எதுக்கு இதை கேட்கணும்? அல்லாஹ் தானே பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறான். நாவும் நல்லா இருக்கிறவர் இதை கேட்க தேவையில்லை. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு விரிவுரை சொல்லுகின்ற பொழுது கேட்டுக்கொள்ளலாம், அல் குர்ஆன் துவா தானே, அது ஒரு கருத்து தஃப்சீரில் இருக்கிறது. அடுத்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிமார்கள் கேட்ட எல்லா துவாவும் அல் குர்ஆனில் ரப்பி என்று தான் தொடங்குகிறது. யா அல்லாஹ், அல்லாஹும்ம, அப்படியெல்லாம் துவா கேட்கலாம். ஆனால் மிகவும் அல்லாஹ்வுடைய சிஃபத் அனைத்தையும் ஒன்று சேர்த்தின ஒரு களிமா ரப்பு, படைத்து பரிபாலிப்பவன். அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்தும் இதுக்குள் இருக்கிறது. நபிமார்களுடைய துவா எல்லாத்தையும் அல் குர்ஆனில் எடுத்து பாருங்க, ரப்பி என்ற வாசகத்தில் தான் தொடங்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை வைத்துவிட்டு வருகின்ற பொழுது ரப்பி இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஜர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். அதே மாதிரி ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வாந்த கைருல் வாரிசீன், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கேட்ட பொழுது ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையாளியாக என்ன தொடர்ந்து. அதே மாதிரி ரப்பி இன்னி லலந்து நஃப்ஸி துல்மன் கசீரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா. மூமின்கள் அப்படித்தான் கேட்பார்கள் பெற்றோருக்கு துவா. ரப்பி என்று தான் தொடங்குகிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. அதே மாதிரி ரப்பி ரப்பி ரப்பனா, இப்படித்தான் அல் குர்ஆனில் துவாக்கள் தொடங்குறதை பார்க்கலாம். யா அல்லாஹ் என்றும் தொடங்கலாம், அல்லாஹ் உம்மை என்றும் பிரச்சனை கிடையாது. யா என்கிற பொழுது அது விழிப்புக்குறி. விழிப்புக்குறிய அதிகமாக அல்லாஹ் தான் பாவிக்கிறான். ஏனென்றால் விழிப்புற இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவனுக்கு விழிப்புக்குறி பாவிக்கிறது. ஒமா தில்க பியமீனிக்க யா மூசா ஃபஅல்கிஹா யா மூசா யா பனி இஸ்ராயேல் யா அய்யுஹல்லதீன ஆமனோ யா நிசா அன்னபி யா அய்யுஹல்லதீன கஃபரோ யா அய்யுஹல் இன்சான் யா பனி ஆதம். யாண்டால் விழிப்புக்குறி. அல்லாஹ் தான் மக்களை அழைக்கிற பொழுது யா போடுகிறான் என்று அவன் தான் விழிப்பில் இருக்கிறான். இது ஒரு இலக்கிய அமைப்பு அல் குர்ஆன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தவ்வாவுக்காக வேண்டிய எல்லாத்தையும் தயார்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் இந்த சதிகாரனிடத்திலிருந்து தப்புவதற்கு ஒரு துவா கேட்கிறாரு. சூரத்துல் மூமின் 55ஆம் வசனம். வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், ஆண்டவனே என் காரியத்தை உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன். இது அடுத்தவனால என்ன தீமை நடக்கும் என்று பயப்படக்கூடிய அனைவர்களுக்கும் அல் குர்ஆன் கற்றுத்தருகின்ற பேசிக்கான செய்தி அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவது. இதை பொறுப்பு சாட்டினால் என்ன நடக்கும் என்றால், பொறுப்பு எடுக்கிற ஸ்டைலை பாருங்க அல்லாஹ் தாலா. இதுக்கு பதிலே சொல்லுகின்ற பொழுது ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரோ, உடனே அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் தாலா துவா கேட்டான் என்று அல்லாஹ் கபூலாக்கினான் என்ற எல்லா வினை சொல்லுக்கும் முன்னால ஃபா என்ற ஹர்ஃபு வராமல் இல்லை. எல்லா இடத்திலும் அல்லாஹ் தாலா நான் துவாவை கபூல் செய்தேன் என்ற வினை சொல்லை போடுகிற பொழுது ஃபா என்ற ஹர்ஃபை சேர்த்தி போடுறான். அரபு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் இந்த ஃபா என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால் உடனே என்ற அர்த்தம். வகாஹுல்லாஹுண்டா மூசாவை பாதுகாத்தான், ஃபவகாஹுல்லாஹு உடனே பாதுகாத்தான்.
எல்லா துவாவிலும் இருக்கிறது. ஃபன் கலபு பினிமத்தின் மினல்லாஹ். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு வவஹப்னா லஹு யஹ்யா. ஃபா போட்டு நான் விடையளித்தேன். அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். ஃபஸ்தஜப்னா லஹு வகஷஃப்னா மா பிஹி மின் துர். உடனே நோய்க்கு நான் பதிலளித்தேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றிலிருந்து கேட்டார். ஃபஸ்தஜப்னா லஹு வகஷஃப்னாஹு மினல் கம். எல்லாத்திலையும் ஃபா போடுறான், அர்த்தம் உடனே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, நாங்கள் எவ்வளோ காலம் கேட்குறோம், உடனே கபூல் செஞ்சானா? உடனே தீர்மானம் ஆயிட்டு. கிடைக்கிறது அல்லாஹ் தஆலா எப்பன்னு தீர்மானிப்பான். நான் கையேந்தி கேட்குற பொழுதே அல்லாஹ்விடத்தில் தீர்மானம் முடிஞ்சிட்டு. 30 வருஷத்துக்கு பிறகு தர வேணும் என்றாலும் அது அப்பே அல்ல தீர்மானிக்கிறேன், இப்பே தீர்மானிச்சிட்டான். உடனே தீர்மானம் வரும். அதுதான் இந்த ஃபாவுடைய அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஃபவகாவுல்லாஹோ, உடனே பாதுகாத்தான். அந்த உடனேன்ற எப்போ விளங்குது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌவா பிரச்சாரம் செய்து நீண்ட காலங்களின் பின்னால் ஃபிர்அவுன் தோல்வி அடைந்து ஃபிர்அவுனுடைய ஆட்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து எல்லா விதத்திலையுமே ஃபிர்அவுனுடைய ஆட்கள் எல்லாருமே இஸ்லாத்தை தழுவி இனி ஃபிர்அவுனுக்கு வழி இல்லைன்னு தோல்வியை தழுவுகின்ற பொழுது இறுதி காலத்தில் சொல்கிறான் ஃபிர்அவுன், தரூனி அக்குத்துல் மூசா, என்னை விடுங்க, நான் மூசாவை கொல்லுவேன். இப்போ ஃபிர்அவுனுக்கு பக்கத்தில் இருந்த ஃபிர்அவுனுடைய ரகசிய பொடிகாட் அவர் பேசுகிறார் ஃபிர்அவுன் முகத்தை பார்த்து. வகால ரஜுலும் மூமின் யக்துமு ஈமானஹோ, அவருடைய ஈமானை மறைத்து வைத்து கொண்டிருந்த ஒரு மூமின் பேசினார். அத்தகுத்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என் ரப்புன்னு சொல்கிறவனை நீ கொல்லுவாயா? ரகசிய பொடிகாட் ஃபிர்அவுனை மிரட்டுறாரு. அவன் எதிர்பார்த்திருப்பானா? எல்லா ரகசியம் அவனோட தானே கதைத்து முடிவெடுத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ துவா கேட்டாரோ, என்ன பொறுப்பு சாட்டினாரோ, அந்த நிமிஷத்திலே பக்கத்தில் இருக்கிறவர் அல்லாஹ் மூமினாக்கினான். உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இவ்வளவு காலம் அவர் ஈமானை மறைத்து கொண்டு இருந்தார் என்று அல்லாஹ் தான் சொல்கிறான். இந்த சூறாவுக்கும் பேர் அதனால தான் மூமின் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுப்பை எவ்வளோ அழகாக எடுக்கிறான் என்று பாருங்கள். பொறுப்பெடுத்தான் என்றால் உடனே இண்டக்கோ நாளக்கோ அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல இருந்தார், பாலும் கிணத்துல. எகிப்துக்கு கிங் ஆகுவார் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நபிகளார் ஆடு மேய்த்தார், ஆனால் உலக ராஜாவாகுவார், மார்க்கத்துக்கும் தலைவர் உலகத்துக்கும். அல்லாஹ் அதை சொல்லில்ல, முன்கூட்டியே சொன்னால் வாழ்க்கைக்கு பாடமாகாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே எமது வாழ்க்கையில் என்ன பெரிய அடுத்தவன் சதி செய்வானோ என்ற பயம், பொறாமைக்காரர்களுடைய சூழ்ச்சிக்கு பயம் இருந்தால் முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு கொடுக்க தெரியணும். அது அல் குர்ஆனுடைய ஒரு பாடம். அடுத்தது, எமக்கு நேரடியான சூழ்ச்சிகள், அநியாயங்கள், மிரட்டல்கள் எங்களுக்காக வேண்டி தயார் பண்ணப்படுகிறது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுறான். நெருப்பு மூட்டப்படுது, அவருக்கு தெரியும் எனக்காக நெருப்பு மூட்டப்படுது. என்னை நெருப்பு மூட்டி போடுவார்கள் என்று சொல்லி வைத்து நெருப்பு மூட்டினால் நிம்மதியாக வாழலுமா? நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு மரண தண்டனை என்று தெரிஞ்சு கொண்டு இன்றைக்கு நிம்மதியாக இருக்கலுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், ஆனால் ஒரு கலிமா போதும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விளங்கப்படுத்த. ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். தவக்குல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முழுமையாக புரிகிறதுக்கு இதுவே போதும். அல்லாஹ்விடத்தில் அவர் தவக்குல் வச்சுட்டாரு, பொறுப்பெடுக்கிறவன் ஒழுங்காக எடுப்பான். அவருடைய பாட்டில் இந்த சிந்தனையே அவருக்கு இல்லை. ஃபன் கலபு பினிமத்தின் மினல்லாஹ், தலகீழாக்குவான் அல்லாஹ். அந்த தவக்குல் என்பது லேசி இல்லை. நெருப்புக்கு போனவர் ஏசியிலிருந்து வாராரு. குல்னா யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்புக்கே நாங்கள் ஆர்டர் போட்டோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் மலக்கு வச்சிருக்கிறான். டிரெக்டான அல்லாட்டிருந்து ஸ்பெஷல் ஆர்டர் வருகிற பொழுது நெருப்பு, தண்ணி, காற்று இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இராணுவம். அல்லாஹ் தஆலா அதுக்கே ஆர்டர் பண்ணுவான். மலக்கிட ஃபைல்லையும் அது இருக்காது. அவரும் திகைத்து போவர், மேலிடத்திலிருந்து வந்த ஆர்டர் என்று. அதனால் யானாரு கூனி, நெருப்பே, அல்லாஹ் தான் சொல்கிறான், நீ சாந்தமாக அமைந்து கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவக்குலை பாருங்கள். நாங்கள்லாம் தவக்குலை பற்றி பயம் பண்ணலாம், பேசலாம், அழகாக இருக்கலாம். அது வராது, லேஸ் இல்லை. அதனுடைய ட்ரைனிங், அதுக்கு எவ்வளவோ பெரிய அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங்கும் உழைப்பும் செய்ய வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக பாருங்கள், மலை தேடி தொழுகிறோம், தவக்குலோடே போய் ஒரு கிரவுண்டில் துவா கேட்குறோம், அதுக்கெல்லாம் அழைப்பு கொடுப்போம். கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஒரு முசல்லா ஓடுவாங்க, ஏண்டா நாங்கள் கிரவுண்டில் தொலை போகிறோம். எப்பயாவது பள்ளியில் குடையோடு வாங்கன்னு சொல்லலுமா? நாங்கள் தவக்குலோடு கேட்குறோம், உடனே மழை பொழியும், கேட்டால் தருவான், நனைந்து கொண்டு போகவாகும், குடையோடு வாங்கன்னு சொல்லுவாங்களா? தவக்குல் எல்லாம் வராது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபிகளாரோடு சவுத் குகையில் இருக்கிறார்கள். அப்பொழுது குகைக்கு மேலே காஃபிர்கள், அந்த குகை கல் சேர்ந்தில் இப்படி பிரிந்து இடைவெளி இருக்கிறது. அதில் காஃபிர்கள் கீழே பார்த்தாலே 2 பேரும் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், லவ் அன்னா அஹதஹும் நஸர இலா கதமைஹி லஅப்ஸரனா தஹத கதமை. காலுக்கு கீழால பார்த்தாலே நாங்கள் தெரிய வருமே. நபிகளார் லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து கவலைப்பட வேணாம். ஆனால் எப்படி சொல்லிக்கொண்டு அல்குர்ஆன் அபூபக்கருக்கு லா தஹப், பயப்பட வேணாம் என்று சொல்கிற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்குர்ஆன் கவலைப்பட வேணாம் என்றது. பயப்படுறன்றது எனக்கு என்ன சரி நடக்கும்ண்டா தான் பயப்படுற, அடுத்தவருக்கு என்ன சரி நடக்கும்ண்டா கவலைப்படுற. இப்போ அபூபக்கருக்கு புகழ் மாலை சூடுகின்ற வசனம் இது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு என்ன சரி நடக்கும்ன்ற கவலை இல்லையாம், பயம் இல்லையாம். நபிக்கு ஏதாவது நடக்குமோன்ற கவலை இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு யாரெண்டும் இந்த வசனத்தில் குர்ஆன் பூமாலை சூடுதே, தவக்குலேன்னு சொல்லி கொடுக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அநியாயங்கள் அட்டூழியங்களை கண்டு ஒரு மூமின் அல் குர்ஆன கையில் சுமந்தவனுக்கு எந்த பயமும் இருக்காது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அடுத்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனை. அவருடைய பிரச்சனைக்கு அல் குர்ஆனில் பேர் கம், கைன் டபுள் மீம். இந்த கலிமா அல் குர்ஆனில் 2 இடத்துல வருது. ஆல இம்ரான்லையும் வருது, அம்பியாலையும் வருது. இதுக்குரிய முஃபஸ்ஸிரீங்களோட விளக்கம் என்ன தெரியுமா? எனக்குரிய பிரச்சனை எனக்கே என்னான்னு விளங்குதில்லை. இன்றைக்கு நிறைய பேருக்குரிய பிரச்சனை இனங்கானவும் தெரியாது. அதனால் கவுன்சிலிங் தேவைப்படுது, உளவியல் தேவைப்படுது, அது மனநோயாகி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுதான். அவர் ஒரு ஊரில் இருந்து தௌவாவை விட்டுட்டு போனாண்டாலும் நபியுடைய சிஃபத்தில் தௌவாவை விடுறது கிடையாது. இன்னொரு ஊருக்கு தௌவாவுக்கு தான் போகிறாரு. ஆனாலும் அல்லாஹ் சொல்லும் வரைக்கும் நபி இருக்கணும். அல்லாஹ் சொல்ல முந்தி போனதுனால அவர் மீண்ட வயிற்றுள்ளே போகிறாரு. மீண்ட வயிற்றுள்ளுக்கு எப்படி போனது? கப்பல் இருந்து தூக்கி போடுறது சீட்டு போட்டு குற்றவாளி காணலுமா? அவருக்கு இப்போ பிரச்சனை என்ன? பிரச்சனை எனக்கு என்ன தவறு? அதிலிருந்து அவர் எதனால் விடுபட்டார்? மீண்ட வயிற்றில் நிம்மதியாக தான் இருந்தார். ஏன்னா இந்த துவா அவருக்கு அந்த நிம்மதியை கொடுத்தான்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையில் நிம்மதியாக இருந்தால் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் தருகின்ற நிம்மதி. சிந்தனையில் குழப்பமாயிட்டால் பஞ்சு மெத்தையில் இருந்தாலும் நிம்மதி கிடையாது. அதனால் அவருக்கு எந்த துவாவை அல் குர்ஆன் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது என்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். என்னுடைய மூளையில், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. அதை எனக்கு என்னாண்டு அணுகிக்கொள்ளவே தெரியாமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த திக்ரு அல் குர்ஆன் தருகின்ற மருந்து. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதில் 3 பகுதி. லா இலாஹ இல்லா அன்த முதலாவது தௌஹீத். சுப்ஹானக் அல் குர்ஆனில் அல்லாஹ்வை துதிப்பதற்கு 4 சொல். சப்பஹலில்லா இறந்த காலம், தூய்மையாகிட்டான். யுஸப்பிஹு லில்லாஹ் எதிர்காலம், தூய்மையாகிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஏவல் வினை சொல். சுப்ஹானல்லாஹ் காலம் குறிப்பிடாத சொல், எனவே எல்லா காலத்திலும் தூய்மை. அது இந்த துவாவில் அதிகமான இடங்கள்ல அல்லாவுக்கு நாங்கள் அதனால தான் சுபஹான் அல்லாண்டு கூடுதலாக வரும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபிமார்கள்ட்ட ஒரு பண்பு இருந்தது, அல்லாஹ்விடத்தில் செய்கிற குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், உளவியல் காயங்கள், கசிவுகள் வருகின்ற பொழுது இந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்கின்ற பொழுது தெளிவு கிடைக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அதனால் அல்லாஹ் தஆலா ஃபஸ்தஜப்னா லஹு, யூனுஸுக்கு நாங்கள் விடையளித்தோம். வகஷஃப்னாஹு மினல் கம், அந்த கம்மில் இருந்து நீக்கினோம் என்றே அல் குர்ஆன் சொல்லுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இருந்தது மிகப்பெரிய நோய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறான். நிஅமல் அப்து, சிறந்த அடியான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு மனிதனை தனக்கு அதிகம் நெருக்குகின்ற பொழுதுதான் அப்துன்ற சொல்ல பாவிக்கிறான். வைதா சாலக இபாதி அன்னி, துவா கேட்குற பொழுது என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் கேட்டால், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, குர்ஆனை நபிக்கு கொடுக்கிறதை சொல்லுகிற பொழுது அடியானுக்கு கொடுத்தான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, மேராஜுக்கு நபிகளாரை எடுக்கிற பொழுது அடியானை எடுத்தான். அடியான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறது. அதை விட நெருக்கமான இடம் இல்லாத ஒரு நெருங்குகின்ற பொழுது அதை மாதிரி நிஅமல் அப்து, அய்யூபு சிறந்த அடியான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவருக்கு எவ்வளோ நோய் வந்தாலும் அல்லாஹ்வை பார்த்து அவர் ஒரே ஒரு வசனம்தான்,
அந்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுற வேலையைத்தான் நீ செய்வாய். நீ இரக்கம்தான் காட்டிக் கொண்டிருக்கிறாய். கஷ்டம் துன்பங்கள் வருகின்ற பொழுது மனம் தளரில்லை, அல்லாவை கோவிக்கில்லை, அதே மாதிரி அல்லாவுக்கு திட்டில்லை, அல்லாவுக்கு ஏசில்லை, அந்த கஷ்டத்தை வச்சு மக்களை குற்றஞ்சாட்டில்லை. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், இதுதான் அவருடைய துவா. அதனால் என்ன வாயினது? ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாங்கள் விடையளித்தோம். வகஷஃப்னாஹு மா பிஹி மின் துர், அவர் இன்னி மஸ்ஸனிய துர், ஆண்டவனே தங்கடம் என்னை தொட்டது. இன்னி மஸ்ஸனிய ஷைத்தான், ஷைத்தான் என்னை தொடுகிறான். நீ நோயத்தந்தான் அவர் சொல்லல, நீ அர்ஹமுர் ராஹிமீன். இந்த வியாக்கியானத்துக்கு அல்லாஹு தாலா துன்பங்கள் நோய்கள் கஷ்டம் வருகிற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஆசிரியராக காட்டி அதுக்கும் அல் குர்ஆன் எங்களுக்கு அழகான தீர்வை தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் அல் குர்ஆன் தான் வைத்தியர் என்கின்ற ஒரு நிலைக்கு அந்த வாசலுக்குள்ளே நாங்கள் வரணும். சும்மா பேச்சளவில் பயான் எல்லாம் சரி வராது. எனக்கு தீர்வு அல் குர்ஆன் தான் ஆசிரியர், அந்த முடிவை எடுத்துட்டு தான் நாங்கள் அடுத்த நிலைக்கு நாங்கள் போகணும் என்கிறது அடிப்படை விஷயம். இது அற்புதம், இது பயான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பிரச்சனை. அவர் மதியனை நோக்கி போறாரு. ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய ஆர்டர் போட்டான். மதியனுக்கு போகின்ற பொழுது ஒரு இடத்துல தண்ணீர் எடுப்பதற்கு நிற்கிறார்கள். வரிசையில் 2 பெண்களை கடைசியில் வைத்திருக்கிறார்கள். இவர் ஒரு வாலிபர். இந்த நேரத்தில் இவர் நபி இல்லை. இஸ்ரவேல் வங்கிசத்தில் வந்த அந்த தாய் நல்ல முறையில் பிள்ளை வளர்த்திருந்த காரணத்தினால் இவர் சிந்திக்கிறாரு, பெண்ணை கடைசியில் வச்சு பலசாலிகள் ஆரம்பத்தில் இருந்து வேலையை செய்கிறது சரி வராது. பலம் இழந்த பெண்களுக்கு ஆரம்பமாக தண்ணி கொடுக்கணும். இவருடைய பலத்தை காண்பிச்சு இவர் அந்த பெண்களுக்கு ஆரம்பமாக உதவி செய்து தண்ணி எடுத்து கொடுத்து அனுப்பிவிடுகிறாரு. போகும்பொழுது இவர் சிந்திக்கிறாரு, நானே முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறேன், எனக்கும் ஒரு மனைவி இருந்தால், நானே ஒரு தனி மனிதனாகத்தானே வேறொரு ஊருக்கு போகிறேன், எனக்கு ஒரு திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணத்துக்கு பின்னுக்கால தேன் நிலவுக்கான வாழணும் என்பதற்காக வேண்டி வாலிபர்கள் நிறைய பணம் சேகரிக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறார்கள், பிழை கிடையாது. ஆனால் பேசிக் என்ன? வாழ்க்கை தேன் நிலவாக இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிந்திக்கிறார்கள். அதனால் அந்த பெண்ணுடைய பின்னால் போயில்லை, தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவர் சிரிக்கில்லை பெண்ணை பார்த்து. அல்லாஹ்விடத்தில் கையேந்திராரு, ரப்பி இன்னி பிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், ஆண்டவனே எனக்கு நீ ரஹமத்துகள் எவ்வளோ இறக்கி இருக்கிறாய், ஆனாலும் ஒரு திருமணமும் எனக்கு தேவையில்லாமல் இல்லை. அன்றைய நைட்டிலே திருமணம் ஃபிக்ஸ். அந்த பெண்கள் வீட்டுக்கு போய் இந்த சம்பவத்தை சொன்னோன்னே, இன்ன ஹைர மனிஸ்தாஜரத்தல் கவியுல் அமீன், தண்ணி எடுத்து தந்த வாலிபனுக்கு வாப்பாவிடத்தில் கூலி கொடுங்கள். அந்த வாலிபனை பற்றி 2 பண்பு, கவியுல் அமீன், நம்பிக்கையாளன், சக்தியாளன். எனவே வாலிபர்களிடத்தில் இந்த 2 பண்பும் இருக்கணும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நம்பகமானவராக இருக்கணும். இப்பொழுது அந்த வாப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபினத்தைய ஹாத்தைன் அன் தஜுரனி சமானிய ஹிஜத், 2 பெண்ணில் ஒன்றை நான் திருமணம் முடித்து தருகிறேன், 8 வருஷம் வேலை செய்யணும், அது மகர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அலாமா நகூலு வக்கீல், பேசினதற்கு அல்லாஹ் பொறுப்பு, பேசின மாதிரி நடக்கணும், நான் வேலை செய்வேன். நல்ல பெண் கிடைத்து அவருடைய வாழ்க்கை மனமானதை அல் குர்ஆன் சொல்லுகின்றதென்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணத்துக்கும் பேசிக் அல் குர்ஆன் தான். அடுத்தது திருமணம் முடிந்ததன் பின்னால் குழந்தை தேவை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை இல்லை. அவர் என்ன செய்தார்? ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வாந்த ஹைருல் வாரிசீன், ஆண்டவனே என்னை வாரிசு இல்லாமல் விட்டு விடாதே. ஃபஸ்தஜப்னா லஹு, உடனே நாங்கள் அவருக்கு விடையளித்தோம். வவஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யா என்றால் வாழும் என்ற வினைச்சொல், வாழும் என்ற அர்த்தத்தில் ஒரு பேரை வைத்து குழந்தையை கொடுத்தோம். ஏன் இன்றைக்கு கிடைச்சி நாளைக்கு மௌத்தாயினா அகராதிப்படிக்கு சரி வரும், குழந்தைய தேவைக்குத்தானே கேட்குறாரு. அதனால் குழந்தையை தருகிறேன், அது வாழும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரி 6 விஷயங்களுக்கு அல் குர்ஆன் எங்களுக்கு தீர்வு சொல்லுகின்றது என்பதனை, இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது அல் குர்ஆனின் பக்கம் ஒரு தொடர்பு இருந்தால் தான் இது எங்களுடைய கவனத்துக்கு வரும். அடுத்தது துவா மட்டும் கேட்டு போதுமா?
எவ்வளோ பெரிய ஷேഖா இருக்கலாம், பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கலாம், தக்குவாதாரியாக இருக்கலாம், எனக்கு துவா கேட்டு இருக்கிறார், முயற்சி செய்தால்தான் சரி வரும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதில் இருந்தன்னு நாங்கள் சொல்கிறோம், குர்ஆன் அப்படி சொல்லல. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், மிஹ்ராபில் இருந்தன்னு தான் குர்ஆன் சொல்லுகுது. ஏண்டா மிஹ்ராப் என்றா தொழுமிடம், மஸ்ஜித்ண்டா பொதுவாக மஸ்ஜித். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் இருக்கிறன்றத குர்ஆன் ஹைலைட் பண்ணுது. என்னென்றால் தொழுகையாளின்ற அர்த்தத்தோடு சொல்லுகிறது. தொழுகையாளின்றதையும் சேர்த்து மஸ்ஜிதில் இருந்தான்றதுக்கு அந்த களிமா, அல் குர்ஆன் அற்புதமான களிமாவை பாவிக்கும். இப்போ அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அங்கே இருக்கிற பொழுது வானத்திலிருந்து உணவு கொடுத்தான். எப்போ கைக்கிட்டோ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கல. பிரசவ வேதனையில் இருக்கிற பொழுது இவ்வளோ நாளும் இறங்கின உணவு இப்பொழுது அல்லாஹ் கைக்கு கொடுக்காம இப்போ சொல்கிறான், பள்ளியை விட்டு வெளிக்கு வந்து உழைச்சி சாப்பிடுங்க. வஹுஸி அலைக்கி பிஜிஸி இன் நஹ்லத்தி துசாக்கித் அலைக்கி ருத்தபன் ஜனியா, ஈச்சம் மரம் இருக்கிறது, அங்கே போய் குலுக்கினா விழும், எடுத்து சாப்பிடுங்க. வக்குலி வஷ்ரபி வக்கர்ரி ஐனா, நீரோட இருக்கிறது, அங்கே போய் எடுத்து குடிங்க. பள்ளியிலே இருந்திருந்தால் அந்த உணவும் தண்ணீரும் கிடைச்சிருக்காது. இப்போ நீங்கள் முயற்சி சாப்பிடணும், முயற்சி செய்து சாப்பிடணும். என்னென்றால் இவ்வளோ காலம் ஒரு சின்ன பிள்ளை என்ற அர்த்தத்தில் இருக்கலாம், இப்போ வளர்ந்துட்டுருங்க, இப்போ நீங்களாக முயற்சி செய்யணும் என்று அங்கே போனதுனால தான் உணவு கிடைத்தது என்றால் என்ன அர்த்தம்? என்ன துவா கேட்டாலும் முயற்சி கட்டாயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துவாவும் கேட்டுட்டோம், முயற்சியும் செய்துட்டோம், அல்லாவும் தந்துட்டான். இப்போ என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்பை மென்மையாக்கி கொடுத்தான். மா பிணைகிற மாதிரி அவருக்கு இரும்பை பிணையலாம். அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செம்பை மென்மையாக்கி கொடுத்தான். அது எதுக்காக வேண்டி? அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவெல்லாம் தந்திருக்கிறான் என்று சொல்லி பெருமையாக ஒரு சேர்ல உட்கார்ந்து கொள்ள வல்ல. இமலு ஆல தாவூத சுக்ரா, ஜின் எல்லாம் எதுக்கு தெரியுமா கொடுத்தான்? ஊரு மக்களுக்கு இதனால் செய்து கொடுக்க வேண்டிய வேலை இருக்கிறது. எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்கள் ஹெல்ப்பாக இருந்து ஊரு மக்களுக்காக இதை செய்து கொடுக்கணும். நன்றி செலுத்துறன்றது வேற, புகழ்றன்றது வேற. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நிறைய தந்தான் என்றது நன்றி செலுத்துறதல்ல, அது புகழ்றது. நன்றி செலுத்துறன்றது இஅமலு, செய்யணும். அதுக்குரிய வேலையை, பணம் உண்டால் அந்த பணத்தால் செய்ய வேண்டியதை செய்யணும், உடம்பு உண்டால் உடம்பால் செய்ய வேண்டியது, அறிவு உண்டால் அறிவால் அந்த வேலையில் ஈடுபடுறது தான் நன்றி செலுத்துவது. அதனால் இஅமலு ஆல தாவூத சுக்ரா, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஜின்களுக்கு சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேலை செஞ்சு கொடுங்க. யாருக்காக வேண்டி? ஊருக்கு இதை பாத்திரங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. அதை நான் இன்றைக்கு அன்றைக்கு மாதிரி இந்த கொல்லன்கள் உருக்கு தொழில்கள் அதெல்லாம் இல்லாமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கே எல்லாத்தையும் சிம்பிளாக்கி கையாலே செய்கிற மாதிரி கொடுத்தான், மக்களுக்காக செய்யுங்காண்டு. எனவே எல்லாம் கிடைத்தால் நன்றி செய்கிறதற்கு நாங்கள் பழகிக்கொள்ளணும். அல்லாஹு தாலாவுக்கு நன்றியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு தொகுத்து சொல்லுகிறது. எனவே 6 விதமான பிரச்சனைகள், அதுக்கான தீர்வு, அதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதனால் நாங்கள் கிடைக்கின்ற பொழுது நன்றியாளர்களாகவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு இருந்து கொள்ள வேண்டும் என்ற தொகுப்பை அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஆஹிரு தஅவானா